பனங்கிழங்கு வந்து நல்லா கழுவி வச்சுருக்கு. ஒரு 3-4 டைம் வந்து நல்லா கழுவிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து மண் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கழுவிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம இது வந்து அப்படியே தான் தோலை நீக்காமல் தான் வேக வைக்க போகிறோம். நீங்கள் வந்து செய்யும்போது ஒரு சிலர் வந்து செய்யும்போது வந்து இந்த தோலை வந்து உரிச்சிடுவாங்க. உரிச்சிட்டு கிழங்கு மட்டும் வேக வைப்பாங்க. அப்படியே செய்யாதீங்க. இதில் வந்து 3/4 சத்து வந்து அந்த தோலில் தான் இருக்குது. நம்ம வேக வைக்கும்போது அது அப்படியே வந்து கிழங்குல இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது தோலை எடுத்துகிட்டு கிழங்கு சாப்பிடலாம். அப்போ தான் வந்து நமக்கு முழுமையான சத்து கிடைக்கும். ஸோ முன்னாடியே வந்து நீங்கள் வந்து வேக வைக்கும்போதே தோலை நீக்கிட்டு வேக வைக்க வேணாம். அது வந்து தப்பு. இதை வந்து இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். ரொம்ப லென்த்தாக இருக்குது. அப்போ பாத்திரத்தில் வந்து இது அடங்காது அப்படின்னா இந்த நுனியில் வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த அடிப்பாகம் வந்து ரொம்ப பெருசாக தேவையில்லாமல் இருக்கும்ல, அதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதை வந்து நம்ம சாப்பிடும்போது அது சாப்பிட மாட்டோம், தூக்கி போட்டுருவோம். அந்த பகுதியை கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் வந்து குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு, தண்ணி வந்து ஒரு 1/2 குக்கர் அளவு எடுத்துக்கோங்க. கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு, அடுத்து மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் அளவு, லைட்டாக கிளறிட்டுக்குவோம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிழங்கு எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து நார்மல் பாத்திரத்துலேயும் கூட வேக வைக்கலாம். என்ன அப்படி வேக வச்சோம்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால தான் வந்து நான் குக்கரில் இன்றைக்கி செய்கிறேன். குக்கர்னால் ஒரு 5-6 விசில் விட்டால் போதும். விசில் வர்றதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து வந்துடும், விசில் வந்துடும். இப்போ நம்ம பாத்திரத்தில் வேக வச்சோம் அப்படின்னா வேறு பாத்திரத்தில் வேக வச்சா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆனாலும் ஆனது தான். எல்லா கிழங்குமே போட்டாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 6 விசில் விட்டே எடுத்திருக்கேன். வெந்துதான் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கிழங்கும் வந்து ஒவ்வொரு பதமாக இருக்கும். பிஞ்சு கிழங்கு வந்து சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் பெரிய கிழங்கு வந்து வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும். நீங்கள் 6 விசில் வச்சு எடுக்கும்போது வேகலை அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை. திரும்ப மூடி போட்டு திரும்ப ஒரு 3-4 விசில் விடுங்க, வெந்துடும். இப்போ இதை எடுத்து தோலை மட்டும் உரிச்சிட்டு உடச்சி நாரை பிரித்து சாப்பிடலாம். இது மாதிரி நாரை உரிச்சிட்டு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, நீங்களும் இந்த பனங்கிழங்கு சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.